ஜெர்மனியின் மிகவும் பிரபலமான ஒரு நதியும், பல மூவிஸ்ல பார்த்த காதலின் அடையாளமாக மாறிய லவ் லாக் பிரிட்ஜ பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து ஜெர்மனியின் கொலோன் சிட்டிக்கு இன்று இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் டிராவல் பண்றேன். நெதர்லாண்டோட பசுமையான கிராமப்புறங்களையும் அழகான சிட்டிகளையும் கடந்து இந்த இன்டர்சிட்டி ரயில் மெதுவாக ஜெர்மனிக்குள் நுழைகிறது. இந்த பயணமே ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. சுமார் 3 மணி நேரம் இந்த அழகான பயணத்தின் முடிவில் ஜெர்மனியின் மிக பிரபலமான ஒரு நதியையும் பிரம்மாண்டமான கத்தீட்ரலையும் காதலின் அடையாளமாக உள்ள பாலத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ரைன் நதி தான் யூரோப்பின் மிகவும் புகழ்பெற்ற நதிகளில் ஒன்றான நதியாக உள்ளது. சுமார் 1230 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி சுவிட்சர்லாந்துல தொடங்கி ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளை கடந்து நார்த் சீல ஃபைனலா மிக்ஸ் ஆகுது. பல நூற்றாண்டுகளாக ட்ரேடிங், டிரான்ஸ்போர்டேஷன், கல்ச்சர் மற்றும் யூரோப்போட வளர்ச்சிக்கு இந்த நதி மிக முக்கியமான பங்காற்றி உள்ளது. ரைன் நதியின் மீது அமைந்துள்ள இந்த பாலம் தான் ஹோஹன்சோலரன் பிரிட்ஜ். ஆனால் உலகம் முழுவதும் இது லவ் லாக் பிரிட்ஜ் என்ற பெயரில் மிகவும் பிரபலமானது. காதலர்கள் தங்களது பெயர்களை பூட்டில் எழுதி இந்த பாலத்தில் பூட்டிவிட்டு அந்த சாவியை ரைன் நதியில் வீசிவிடுவார்கள். இதனால் அவர்களது காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இங்கு உள்ளது. இன்று இந்த பாலத்தில் லட்சக்கணக்கான பூட்டுகள் தொங்கிக் கொண்டிருப்பதை நம்ம காணலாம். இந்த பாலத்துல மிகவும் பழமையான பூட்டுகள் கூட இருந்தது. 1972, 1980 அந்த காலத்து பூட்டெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. மிகவும் வித்தியாசமான தோற்றத்தில் கூட நிறைய பூட்டுகள் இங்கு உள்ளது. மிகப்பெரிய பூட்டு நம்ம இந்தியா விநாயகர் மற்றும் லக்ஷ்மியுடன் இணைந்து இருக்கும் ஒரு பூட்டை கூட இங்க காண முடிந்தது. அதே போல் புத்தர், மீன் போன்ற அமைப்பில் இந்த பிரிட்ஜில் விதவிதமா கலரா நம்ம பார்க்க முடிந்தது. இந்த பாலம் முதலில் 1911ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 2ஆம் உலக போரின் இறுதியில் ஜெர்மன் படைகள் இந்த பாலத்தை தாங்களே வெடிக்க செய்தனர். பின்னர் மீண்டும் புதிதாக கட்டப்பட்டு இன்று ரயில்களுக்கும் நடைபயணிகளுக்கும் முக்கியமான பாலமாக உள்ளது. ஒரு நாளில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றன. இது ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான ரயில் பாலங்களில் ஒன்றாகும். இந்த பாலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது கொலோன் கேத்தட்ரல் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக மாலை நேரத்தில் ரைன் நதியும் தேவாலயமும் சேர்ந்து உருவாக்கும் காட்சி மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. ரைன் நதி யூரோப்பின் வரலாற்றை சொல்லும் ஒரு உயிரோட்டமான நதி என்றால் ஹோஹன்சோலரன் பிரிட்ஜ் காதலின் அடையாளமாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றது. ரைன் ரிவருக்கு செல்லும் வழியில் அழகான பூங்கா போன்று மரங்கள் வைத்து அமைத்துள்ளனர். அங்கு குதிரை மீது நிற்கும் காவலர்கள் போன்ற பெரிய பெரிய சிலைகளும் காண முடிந்தது. கொலோன் நகரத்துக்கு வருபவர்கள் இந்த இரு இடங்களையும் கண்டிப்பாக தவற விடக்கூடாது. என்னோட சேனல்ல லாஸ்ட் வீடியோல கொலோன் கேத்தட்ரல் பத்தி டீடைலா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான இடத்தில் சந்திப்போம். இது போல டிராவல் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.